திரு கிருஷ் பாலா அவர்களை பற்றிய அறிமுக உரை. இவரின் இயற்பெயர் பா. பாலகிருஷ்ணன். இவர் 2002ஆம் ஆண்டு மதுரையில் பிறந்தவர். தமது கல்வி பயணத்தை மதுரை தியாகராஜர் கல்லூரியில் தொடர்ந்த இவர் தாவரவியலில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். தற்பொழுது முனைவர் ஆய்வும் மேற்கொண்டு வருகிறார். எழுத்து மற்றும் இலக்கியத்தில் ஆழ்ந்த விருப்பம் உள்ள இவரது முதல் படைப்பு மின்மினி என்ற குறுநாவல். அதனைத் தொடர்ந்து பலவீனமான இதயம் என்ற கவிதை தொகுப்பும் வெளிவந்தது. இவ்விரு நூல்களும் வாசகர்களிடையே வெகுவான வரவேற்பை பெற்றன. தற்பொழுது இவரது 3வது நூலான மெல்லச் செத்து மீண்டு வா என்னும் கவிதை தொகுப்பு பற்றிய அறிமுகத்தை எழுத்தாளர் மேடை என்னும் நிகழ்வில் நம்மிடையே பகிர வந்துள்ளார். இவரது பணி மென்மேலும் சிறக்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த புத்தகத்தை முதல்ல சகோதரர் பாலா என்கிட்ட கொடுத்துட்டு இந்த டைட்டிலை பார்த்த உடனே ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. என்னுடைய உடல்நிலை இப்போ கருத்தில் கொண்டு ஏதோ எழுதின மாதிரியே ஒரு இது இருந்துச்சு. மெல்ல செத்து மீண்டும் வா அப்படின்னு. இதை படிச்சுட்டு இருக்கும் பொழுது பின்னாடி பதிப்புரையை பார்த்தேன். அது இந்த நூலுக்காக எழுதின மட்டும் இல்லை, ஒரு கல்லூரி மாணவர்கள் அந்த மாணவ பருவத்திலிருந்து வெளியே இந்த வாழ்க்கையை நம்ம ஃபேஸ் பண்ணுறப்போ அவங்க எவ்வளோ தயாராக இருக்கணும் அப்படின்றத சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாவது ஒரு வாழ்க்கையில் என்னென்னலாம் விஷயங்கள்லாம் இனிமேல் நீ சந்திக்க போகிற, இது வரைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு மாணவ பருவங்கிறது அது வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணாத விஷயங்களெல்லாம் ஒரு சந்தோஷமாக போயிருப்போம். நம்மளுடைய எண்ணம் அந்த தேர்வு அது சார்ந்த விஷயங்கள் மட்டும் யோசித்திருப்போம். அந்த வாழ்க்கையில் அடியெடுத்து மாணவ பருவத்தை முடித்து வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறப்போ அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் தான் எல்லாத்தையுமே மாற்றும். அதை சொல்கிற மாதிரியே எனக்கு இருந்துச்சு அந்த எழுதியிருக்க பதிப்புரை. பலவீனமான இதயம் கொண்டவர்கள் சற்றே நகர்ந்து நில்லுங்கள். இங்கே ஒரு மிகப்பெரிய மின்மினி கூட்டத்தை சமாளிக்க வேண்டியிருக்கும். வாழ்க்கையில் நம்ம படப்போகிற கஷ்டங்களையும் இங்கே சந்திக்க போகிற பல்வேறு தரப்பட்ட மனிதர்களையும் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவைகள் வெறும் ஒளியை மட்டும் மின்னிவிட்டு கடந்து விடாது, நிச்சயம் கடந்து விடாது. அளவு கடந்த அன்பை, காதலை, நேசத்தை, சிரிப்பை, சிந்தனையை, ஏன் சில இடங்களில் உயிரை கூட தொட்டு பழுது பார்க்கும். நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற மனிதர்களும் சந்திக்கிற நிகழ்ச்சிகளும் இந்த அன்பை, காதலை, நேசத்தை, சிரிப்பை, சிந்தனையை மட்டும் கொடுக்கறது கிடையாது. சில சமயங்களில் சில அடிகளையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் அடிபட்டு நம்ம திருந்தி அதுக்கப்புறம் பக்குவப்பட்டு வர்றதுக்கு உண்டான விஷயங்களை அந்த வாழ்க்கை செய்யும். அப்படி எந்த நோக்கத்தில் இந்த பதிப்புரை எழுதுனாங்கன்னு தெரியல. நான் என்னுடைய பார்வை இந்த நோக்கத்தில் தோணுச்சு. மெல்ல சாகடிக்கும், மெல்ல செத்து மீண்டும் உயிர் பிழைக்க செய்யும். தாக்கு பிடிக்க முடிந்தால் தயாராகுங்கள், மெல்ல செத்து மீண்டு வருவோம். இந்த லைஃப் நம்மளை இப்படி தான் பண்ணோம். அடித்து துவைச்சி யார் ஜெயிச்சு மீண்டு வெளியே வர்றாங்களோ அவங்க வெற்றியாளராக மாறலாம். அந்த அடிப்பட்டதில் நொந்து நூலாகி வேறு மாதிரி போகிறவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஸோ அதை சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த பதிப்புரையை பார்க்குறப்போ. அப்புறம் உள்ளே ஒரு 2 கவிதைகள் மட்டும் நான் வாசிக்கிறேன். யாரோ ஒருவரால் காயமடைவதும் யாரோ ஒருவரால் குணமடைவதும் தான் இந்த வாழ்க்கை. இது எல்லாமே இதை என்ன சொல்லலாம்னா, அந்த வயசில் காதலியாக நினச்சி இல்லை காதலனை நினச்சி கூட யோசிக்கலாம். ஒரு 40 வயசை கடந்த என்னை மாதிரி ஆட்களுக்கு இது வாழ்க்கை என்னமோ சொல்லித்தர மாதிரி ஒரு தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று எழுதியிருப்பார், இந்த நேசமானவர்களை குழந்தையாக பார்ப்போம் அப்படின்ட்டு. அது உண்மை. நம்ம ரொம்ப அதிகமாக ஒருத்தரை நேசிக்கிறப்போ அவங்கள நம்மளுடைய குழந்தையாகவே பார்ப்போம். அவங்க செய்கிற எல்லா விஷயங்களும் குழந்தைத்தனமாக இருக்கும். ஸோ அதை பற்றியும் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அசலை பற்றி எழுதுகிறப்போ, இனியும் நான் போலிகளுடன் பழகுவதாய் இல்லை, எனக்கு 1-2 அசல்கள் போதும், இல்லை இல்லை அசல் போதும். ஸோ இதுவும் நான் திரும்ப ஒப்பிட்டு பார்க்குறது நம்மளுடைய வாழ்க்கையில் அசல் மனிதர்களையும் சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ அசல் மனிதர்கள் நம்ம கூடயே இருக்காங்க, நம்ம நண்பர்களாக இருக்காங்க, நம்ம வழிகாட்டியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம இருக்கும் பொழுது அந்த மனிதன் வெற்றி பெற முடியும். அதை நினச்சி எழுதினாரா இல்லை வேறு எதை நினச்சி எழுதினாலும் எனக்கு தெரியல. பட் என்னுடைய பார்வையில் என்னுடைய புரிதலில் இது இருக்குது. ஸோ இதே போல் இன்னும் பல புத்தகங்கள் எழுதி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னார், தன்னுடைய வேலை கூட எழுத்துப் பணியை பாதிக்காத வண்ணம் இருக்க ஒரு வேலையாக தேடிட்டு இருக்கேன் மாதிரி சொன்னார். ஸோ அவருடைய ஆசை நிறைவேற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.